மீனாக்குனே எழுதிட்டாங்க இந்த பாட்டை. செட்டுக்கு வந்தாங்க, அந்த பாட்டு இந்த மாதிரி என்ன பாட்டு நமக்கு தெரியாது. அங்கே வந்தோடனே பாட்டு போடுங்கன்னு சொன்னோன்னா மீனா போடணும்னா என்னை பற்றி பாட்டா அவ்வளோ எக்ஸைட் பண்ணிட்டாங்க, ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆக்சுவலி அது என்ன நான் சொன்னேன் இல்லையா, அந்த படம் ஆக்சுவலி பண்ற மாதிரி இல்ல. என்ன ரொம்ப நிறைய சொல்லி கம்பல் பண்ணி அந்த படம் ஒத்துக்கிட்டேன். செட்டுக்கு வந்த உடனே ஐ திங்க் செகண்ட் டே ஒரு தேர்ட் டே உங்களோட டுவெட் சாங் வந்திருக்கு, ரெக்கார்ட் ஆகி வந்திருக்கு, கேட்குறீங்களா அப்படின்னாங்க. கேட்கலாமே அப்படின்னா உடனே ஃபுல் எல்லாரும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒன்லி இந்த பாட்டு மீனா பொண்ணு. ஐ வாஸ் லைக் வாவ், இம்ப்ரெஸ் இவ்வளோ பண்ணுறாங்களே. பட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங் அண்ட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பேரில் ஒரு பாட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி குஷ் அவங்களோட பாட்டு தான் கேட்டு அது ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட பேரில் ஒரு பாட்டு வந்தோடனே ஐ வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸைட்டட் அண்ட் ஐ வாஸ் லைக் ஜம்பிங் வித் ஜாய் இன்சைட். ஆனால் வெளியில் காமிச்சிக்கல. ஸோ இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மெமரபிள் சாங். சார், நீங்கள் மீனா மேம் ஷூட் பண்ணும்போது நீங்கள் நிறைய டூயல் ரோல் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து நாடோடி மண்ணில் அவங்க டூயல் ரோல், நீங்கள் நாட்டாமையில் டூயல் ரோல். ஸோ ஒரு ஆக்டராக நீங்கள் வந்து சூப்பரில் இந்த பொண்ணு அப்படின்னு நீங்கள் நினச்சது எப்போது சார்? பிகாஸ் யூர் வெரி அப்சர்வன்ட் பர்சன், அதனால நான் கேட்குறேன். இல்லை நீ மீனாவை பற்றி சொல்லணும்னா மீனா இஸ் நான் தான் சொல்லிட்டேன், ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட்டு, சிறந்த நடிகை என்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு காட்சியில் நடித்தாலும் அந்த காட்சிக்கு தத்துவமாக என்ன வேணுமோ, வாட் இஸ் ரிக்வயர்டு, ஷி டஸ் ஹோம்ஒர்க் அண்ட் கம்ஸ்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நாடோடி மன்னன் சொல்லும் போது எனி பர்டிகுலர் சீன், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மீனா பொண்ணு, அந்த மாதிரி எனி பர்டிகுலர் சீன் உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஒரு சீன் வந்து ரொம்ப டச்சிங் சீனு. அது ஒரு நாட்டாமை படத்தில் வந்து வீட்டை விட்டு அண்ணன் வந்து என்னை துரத்தினோன்னே அவங்க வந்து கேட்பாங்க, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, அண்ணன்ட்ட சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணலேன்னு. அப்போ நான் சொல்லுவேன், அண்ணன் கேட்கலையே அப்படின்னுவேன். அந்த தருணத்தில் இட் வாஸ் வெரி இமோஷனல். எனவே ஆக்சுவலி வி ஆர் கெட்டிங் சோக்ட் அந்த டைலாக் சொல்லும் போது. ஸோ ஒரு இன்வால்வ் ஆகி பண்ண படம் தான் நாட்டாமை பொறுத்த வரைக்கும் சொல்லணும். ஸோ தட் இன்வால்மெண்ட் வாஸ் தேர் அண்ட் எவ்ரி டைம் பீனா வந்து ஒரு ட்ரபிள் கிடையாது. அண்ட் ஷரத் சார் செட்டில் இருந்தார்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் அண்ட் அவர் கொடுக்குற அந்த ஒன் லைன் ஆன்சர்ஸ் இஸ் டெட்லி. சீரியஸ்லி ஹீஸ் காட் பியூட்டிஃபுல் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் செட்டில் யார் இருந்தாலும் ஐ மீன் அவர் இருக்காருன்னா செட் எப்போவுமே கலகலன்னு இருக்கும். இதில் வேற ரவிக்குமார் சாரும் சேர்ந்துட்டாங்கன்னா சொல்லவே வேண்டாம். இட்ஸ் லைக் ஃபங்க்ஷன். டக்குன்னு ஞாபகம் இருக்கு அவர் சொன்ன ஏதாவது ஒரு விஷயம், அப்படி எதுவும் ஞாபகம் இல்லையா? நாட்டாமை லாஸ்ட் டே ஷூட்டிங் என்னோட சாங்கோட, அந்த மீனா பொண்ணு சாங்கோட தான் கம்ப்ளீட் ஆகுது. பூஸ்னிகா சுத்துறாங்க அண்ட் அப்போ வந்து இந்த காதலன் அப்போ தான் ரிலீஸ் ஆகி அந்த சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட், பயங்கரமாக ஹிட். உடனே அதாவது நாங்கள் வந்து சீக்கிரம் கிளம்பணும். நாங்கள் அன்றைக்கி அந்த மழை வரப்போகுது, சீக்கிரம் கிளம்பணும், எங்களுக்கு வண்டி ட்ரெயின் பிடிக்கணும், இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது யாருமே கண்டுக்கல. எல்லாம் உட்காந்து அந்த பாட்டை போட்டு ஃபுல் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அந்த பேட்டர் ஆப் சாங் போட்டு ஃபுல்லாக ஆடிட்டு தென் ஃபைனலி ஐ ஆல்சோ செட் ஸ்டாப் இட் சார், லெட்ஸ் கோ. It was fun. It was like complete fun. அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா செட்டில் வேலையும் நடக்கும். வேலைன்னு வந்துட்டா ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க ரவிக்குமார் சார் எல்லாம். செட் வில் பி லைக் பின் ட்ராப் சைலன்ஸ் அந்த ஷார்ட் எடுக்கும் போதெல்லாம். பட் அதர்வைஸ் தே போத் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ஆர்எஸ்கே அண்ட் எஸ்ஆர்கே, ரைட்? ஐ ஸ்டில் ரிமெம்பர். சாரி, கேஎஸ்ஆர் அண்ட் ஆர்எஸ்கே. சாரி. ஸோ தட்ஸ் a deadly combination and I was so lucky to actually அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் அந்த மாதிரி படம் பண்ணுறது உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். and I'm really lucky in that way. மீனா வந்து 50 ஆண்டுகள் நீங்கள் வந்து நடிப்பீங்கன்னு சொன்னாங்க. நாட் பேட், நீங்கள் தொடர்ந்து நடிங்க. ஆனால் நான் உங்களுக்கெல்லாம் ஜூனியர். நான் ஆக்சுவலாக ராதிகாவுக்கு வந்து 48 வருஷம் சினிமாவில் இருக்காங்க. நீங்கள் வந்து 40 ஆண்டு இருக்கீங்க, நான் 38 தான். ஐ எம் ஜூனியர் டு ஆல் ஆஃப் யூ. அதனால் நான் வந்து இளம் நடிகர் தான். நான் இன்னும் அந்த 40 இயர்ஸ்க்கு வரல, 48 இயர்ஸ்க்கு வரல. ஸோ ஐம் ஜஸ்ட் யூத் நடிகர் தான்.